ஈரானின் டெஹ்ரானில் உள்ள இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை சேதன ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். விவரங்களை சொல்லலாம். பதற்றம் அதிகரித்து இரு நாடுகளும் அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இரண்டு நாட்டின் தரப்பிலும் எதிரி நாட்டினுடைய பல்வேறு நிலைகள், ராணுவ நிலைகளை கடந்து பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளும் இலக்காகி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் ஈரானில் ஏராளமான இந்திய மாணவர்கள் பயின்று வருகின்றார்கள். அவர்களை பத்திரமாக இந்தியாவிற்கு அழைத்து வருவதற்கான பணிகளை கடந்த 3 நாட்களாகவே இந்திய வெளியுறவுத்துறை மேற்கொண்டு வருகின்றது. பல்வேறு அறிவுறுத்தல்கள் ஈரானிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி ஈரானில் பயிலக்கூடிய இந்திய மாணவர்கள் அந்த இடங்களை விட்டு வெளியில் நடமாட வேண்டாம், பாதுகாப்பான இடங்களில் இருக்க வேண்டும், தொடர்ந்து இந்திய தூதரகத்தோடு தொடர்பில் இருங்கள் என்பதற்கான அறிவுறுத்தலை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வழங்கியிருந்த நிலையில்தான் தற்பொழுது ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடங்கி இருக்கின்றது. இந்திய தூதரகம் மேற்கொண்ட நடவடிக்கையால் டெஹ்ரானில் இருந்து இந்திய மாணவர்கள் வெளியேற தொடங்கி இருக்கின்றார்கள். இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாக இந்திய தூதரகத்தை ஈரானில் இருக்கக்கூடிய ஏராளமான மாணவர்கள் நாடி இருக்கின்றார்கள். அதன் பிறகு அந்த நாட்டினுடைய வான் எல்லை பாதுகாப்பாக இருக்கின்றனவா, அந்த நாட்டின் வான் எல்லையை பயன்படுத்தி இந்திய மாணவர்களை மீட்டு வர முடியுமா என்பது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம், உள்துறை உள்ளிட்டவர்களோடு தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வந்த நிலையில்தான் ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய ஆர்மீனிய எல்லை வழியாக அங்கிருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடங்கி இருக்கின்றது. இஸ்ரேலிலும் கூட அதே போன்று பல்வேறு நாடுகள் அந்த எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஜோர்டான், எகிப்து போன்ற நாடுகளை பயன்படுத்தி தான் கடந்த காலங்களிலும் இதே போன்று இந்திய மாணவர்களை அழைத்து வந்தார்கள். அதன்படி ஈரானை பொறுத்தவரை அங்கு அருகில் இருக்கக்கூடிய ஆர்மீனிய நாட்டினுடைய எல்லையை பயன்படுத்தி மாணவர்களை அழைத்து வருவதற்கான பணிகளை வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடங்கி இருக்கின்றது. அதே நேரம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாட்டின் எல்லைகளுக்குள் தொடர்ந்து ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடந்த 4 நாட்களாக மூண்டிருக்கக்கூடிய இந்த சந்தையில் எந்தவிதமான பின்னடைவும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் தொடர்ந்து தாக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையினால் ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை வெற்றிகரமாக மீட்டு வருவதற்கான பணிகளை தற்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சகம் அருகில் இருக்கக்கூடிய நாடான ஆர்மீனிய நாட்டின் எல்லைக்கோடு வழியாக மேற்கொண்டு வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.